Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, Pythagoras theorem. Dear students, last class la Pythagoras theorem பத்தி பார்த்தோம். In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ணமானது அதன் மீது அமைந்த அந்த சதுரத்தின் பரப்பளவானது மற்ற இரண்டு பக்கங்களின் சதுரத்தின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த தியரத்தை பயன்படுத்தி ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம போடலாம். எக்ஸாம்பிள் 5.11 இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபி வந்து ஏசிக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 4 கொஸ்டின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஏபிசி. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த வகையான ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்ல அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏபி வந்து பர்பண்டிகுலர் ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னாவே இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த 90 டிகிரி இருக்கிறதுனால இது கண்டிப்பா ரைட் ஆங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் as ஏபி பர்பண்டிகுலர் டு ஏசி at ஏ. இது ரெண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கிறதுனால இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். அடுத்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஏபி அண்ட் ஏசி ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் ஏபியும் ஏசியும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஏபி ஏசி இது ரெண்டுமே இதனுடைய லெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய லெக்ஸ்னா ஒண்ணு இல்ல அதனுடைய பக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏபி அண்ட் ஏசி ஆர் லெக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இது வந்து செங்கோணத்தை தாங்குகிற இரண்டு பக்கங்கள். ஸோ அது வந்து பக்கங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் சிபி இஸ் கால்ட் அஸ். சிபி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைபாட்டனியூஸ். ஏன் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஹைபாட்டனியூஸ் கர்ணம் அப்படின்னு சொல்றோம். சிபி இஸ் கால்ட் அஸ் த ஹைபாட்டனியூஸ். சிபி அப்படிங்கிறது கர்ணம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. If AC is equal to AB, then what is the measure of angle B and angle C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க AC வந்து AB வந்து AC க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டும் ஈக்குவல். இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் C நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்ப AC வந்து AB க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த B அண்ட் C வந்து சேமான ஆங்கிளா தான் இருக்கும். சோ இந்த ஈக்குவல் சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சோ இது வந்து x அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவும் x இதுவும் x. சோ ரெண்டு ஆங்கிளுமே x அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா ஆங்கிள் ABC is equal to angle ACB is equal to x. So இப்போ x plus x plus 90. So இப்போ 3 angles நம்ம ஆட் பண்ண போறோம். So இந்த 3 angles இது வந்து 90 டிகிரி. So இந்த ரெண்டு x ஆட் பண்ண போறோம். So x plus 90 டிகிரி is equal to 180 டிகிரி. So இங்க பாத்தீங்கன்னா x plus x 2x வந்துரும். இந்த 90 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா மைனஸ். So இங்க பாத்தீங்கன்னா 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா டினாமினேட்டர் போயிடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8, பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. இங்க வந்தா 10, 5 2s are 10. சோ அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 45 டிகிரி. சோ அப்ப x வந்து ரெண்டுமே சேம் ஆங்கிள் தான். சோ இதுவும் x தான் இதுவும் x தான். சோ அப்ப ஆங்கிள் B யும் 45 டிகிரி தான், ஆங்கிள் C யும் நமக்கு 45 டிகிரி தான். எக்ஸாம்பிள் 5.12 Can a right triangle have sides that measure 5 cm, 12 cm and 13 cm? அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்துல 5 cm and 12 cm and 13 cm இந்த மாதிரி
மூன்று அளவுகள் வந்து அந்த பக்கத்துல இருக்குமா, அந்த மூன்று பக்கங்கள்ல வந்து அமைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா கான்வர்ஸ் ஆஃப் பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னா இந்த ஸ்மாலரா இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது தேர்டா இருக்கிற இந்த கிரேட்டர் சைடோட வேல்யூ நமக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை வந்து அமைக்கும், ஒரு ரைட் ட்ரையாங்கிளை வந்து இது வந்து உருவாக்கும் இந்த அளவுகள் வந்து அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இங்கே ஏபிசி அப்படின்னு இந்த மூணு மெஷர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும் பொழுது நமக்கு சி ஸ்கொயர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணலாம். 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 5 5s are 25. 12 ஸ்கொயர் வந்து 144 வரும். ஆட் பண்ணா நமக்கு 169 கிடைக்கும். 169 அப்படிங்கிறது 13 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் தான் நமக்கு இந்த மூணாவதா இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. 13 ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இது இந்த கண்டிஷனை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். Therefore, by the converse of Pythagoras theorem, the triangle with given measures is a right angle triangle. So, இந்த பிதாகரஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி இந்த கொடுக்கப்பட்ட இந்த மூன்று அளவுகளை கொண்ட இந்த பக்க அளவுகளை கொண்ட இந்த முக்கோணமானது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். Example 5.13. A 20 feet ladder leans against a wall at height of 16 feet from the ground. How far is the base of the ladder from the wall? இங்க ஒரு ஏணி இருக்கு. இந்த லேடரை வந்து ஒரு வால்ல அதை வந்து நம்ம சாட்சி வைக்கிறோம். அதாவது ஒரு சுவர்ல நம்ம தொடுறது போல வைக்கிறோம். அது வந்து தொடும் பொழுது இந்த தரையிலிருந்து அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 16 அடி இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் இருக்கு. இது வந்து 20 ஃபீட். இந்த ஏணியோட லென்த் வந்து 20 ஃபீட். அப்படி இருந்தா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து 90 டிகிரி. ஸோ இது இருக்கும் பொழுது இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏணி வந்து இந்த சவர்ல இருந்து இந்த தரையில எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லென்த் தெரியும் 20 ஃபீட்டு, இது வந்து 16 ஃபீட்டு. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த சைடோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இங்க பைத்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இது வந்து ஹைபாட்டனியூஸ். இது வந்து 20 ஃபீட். இது வந்து 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். 16 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 20 ஸ்கொயர் வந்து நமக்கு 400 வந்துடும். 16 ஸ்கொயர் 256 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 256 அனதர் சைடு நம்ம கொண்டுட்டு போகும்பொழுது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 மைனஸ் 256 கிடைக்கும். 400 இருந்து 256 மைனஸ் பண்ணா நமக்கு 144 கிடைக்கும். 144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்தோம்னா நமக்கு 12 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ஃபீட். ஸோ இந்த லேடரோட பேஸ் வந்து 12 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இந்த வால் இருந்து இருக்கு. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட். Example 5.14. Find LM, MN, LN and also the area of triangle LON. இந்த படத்துல இருந்து இந்த கொடுத்திருக்கிற இந்த மெஷர்ஸை நாம ஃபைண்ட் பண்ணணும். அதே போல ட்ரையாங்கிள் LON ஓட ஏரியாவையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் LM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரம் ட்ரையாங்கிள் LMO LMO அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அதுல பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போறோம். ஸோ LM ஸ்கொயர் பிளஸ் MO ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OL ஸ்கொயர். ஸோ இது LM தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு MOவை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். கொண்டுட்டு போனா LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OL ஸ்கொயர் மைனஸ் OM ஸ்கொயர். இதுல பாத்தீங்கன்னா LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OL பாத்தீங்கன்னா நமக்கு 13. ஸோ OL வந்து 13 ஸ்கொயர் மைனஸ் OM பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் 12 இருக்கு. ஸோ 12 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். 13 13s are 169
minus 12 12s are 144. So minus பண்ணோம்னா நமக்கு lm square is equal to 25 கிடைக்கும். So lm is equal to இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு 25 கிடைக்கும். ஸோ இந்த ரூட் ஆஃப் 25 வந்து நமக்கு 5. ஸோ இங்கே வந்து எந்த சென்டிமீட்டர் அந்த மாதிரி மீட்டர் அப்படி எந்த யூனிட்ஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால காமனாக நம்ம 5 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ எல்எம் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். அடுத்தது இது வந்து 5 யூனிட்ஸ் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ட்ரையாங்கிள் NMO. NMO இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இதில் பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணோம். MN ஸ்கொயர் பிளஸ் MO ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NO ஸ்கொயர். ஸோ இது பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ MN தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் MO. MO பார்த்தீங்கன்னா நமக்கு 12 இருக்கு. ஸோ 12 யூனிட்ஸ். ஸோ 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NO. NO வந்து 15 இருக்கு. ஸோ 15 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர்னா நமக்கு 144 வரும். ஸோ 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ இந்த 144 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடும், மைனஸ் ஆயிரும். ஸோ 225லேருந்து 144 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு 81 கிடைக்குது. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா mn is equal to root of 81. ஸோ root of 81 வந்து நமக்கு 9. ஸோ mn is equal to 9 யூனிட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ln நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 9 யூனிட்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே 9 mn வந்து 9. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ln. ஸோ ln அப்படிங்கிறது lm பிளஸ் mn தான் வந்து நமக்கு ln. ஸோ இது ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ln is equal to lm plus mn. lm வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 5ன்னு. ஸோ mn வந்து 9 யூனிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ ln வந்து 14 யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் LON. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அதாவது ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ln அப்படிங்கிறது தான் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து OM தான் இதனுடைய ஹைட். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆஃப் இன்ட்டு ln வந்து நம்ம 14 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். OM வந்து 12 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 6 2s are 12. So 14 6 are 84. So 84 square units. So இதனோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம LM, MN and LN ஓட லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக நம்ம ட்ரையாங்கிள் LON ஓட ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Example 5.15. Triangle ABC is equilateral and CD of the right triangle BCD is 8 cm. இங்கே ABC அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அது வந்து சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடுமே வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த BCD அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதில் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளா இருக்கு. ஸோ பிசிடி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள். அதுல சிடியோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிடியோட லென்த் வந்து x+2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியோட சைடோட லென்த், ஒவ்வொரு சைடும் என்ன லென்த் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே போல இந்த டிடி இதனுடைய லென்த்தையும் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில நம்ம பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணா BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் பிளஸ் CD ஸ்கொயர். இங்க BD அப்படிங்கிறது x+2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC அப்படிங்கிறது இந்த x-2 தான் இங்கேயும் இருக்கும். இதனுடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு x-2 தான். அதே போல இந்த சைடும் பார்த்தீங்கன்னா x-2 தான் இருக்கும். இது 3 சைடுமே பார்த்தீங்கன்னா சேம் லென்த் தான். ஸோ அதனால இதை x-2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். பிளஸ்
சிடி அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 8 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம், பிக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ab, 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2 பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ பிக்கு பதிலாக இங்கே 2 இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2. ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே பி அப்படிங்கிறது 2. ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் இங்கே 8 ஸ்கொயர் இங்கே இருக்கு. ஸோ பிளஸ் 8 ஸ்கொயர் இங்கே போட்டுருக்கோம். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 2s are 4, 4x பிளஸ் 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 நமக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 2 2s are 4, 4 into x 4x பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து நமக்கு 4 பிளஸ் 8 ஸ்கொயர். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கு, இங்கேயும் ஒரு 4 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து 4x இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 4x லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் நமக்கு பிளஸ் 4x. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். ஸோ 4x பிளஸ் 4x 8x இட் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் வந்து நமக்கு 64 வந்துடும். ஸோ இந்த 8 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். ஸோ டினாமினேட்டருக்கு போயிடும், கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8, 8 8s are 64. ஸோ x is equal to 8 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து the side of the equilateral triangle ABC. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட சைடோட லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே எடுத்திருந்தோம், இங்கே எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 8 minus 2 is equal to 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைட் இந்த ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சைடும் அதில் 6 சென்டிமீட்டர்ல இருக்கு ஈக்குவலேட்டரலா. நெக்ஸ்ட் பிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2. ஸோ எக்ஸ் பிளஸ் 2ல எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் 8 plus 2 is equal to 10. ஸோ பிடி வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏபிசியில் அதனுடைய சைடு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு, பிடி வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த கிளாஸில் பைத்தாகரஸ் தியரம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ டாபிக் ஒன்று பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.